சீர்தூக்கி பார்த்து சீர்திருத்தம் செய்யப்படாத வாழ்க்கை எதுவும் வாழ தகுதியற்ற வாழ்க்கையே. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகான ஒரு பாடத்தை கொடுக்கின்றது. ஆண்டவர் நமக்கு தருகிற தண்டனைகள் அனைத்துமே நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்த்து நாம் நேரிய வழியில் வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே. இன்றைய நற்செய்தியிலே நாம் செக்கருடைய வாழ்விலே அவருடைய தொடக்கத்திலே இருந்த நம்பிக்கை இல்லாத அந்த தன்மை மாறி முழு நம்பிக்கையோடு வானதூதர் அறிவித்ததை ஏற்றுக்கொண்டு என் குழந்தைக்கு யோவான் என்றுதான் பெயரிட வேண்டும் என்ற முழு நம்பிக்கைக்கு வந்து சேருகிறார். அதற்கு அவருக்கு 9 மாதங்கள் எடுத்துக்கொண்டது அந்த வானதூதரின் செய்தியை சிந்தித்து அதில் உள்ள மறைப்பொருளை அவர் தியானித்து அந்த முழு நம்பிக்கைக்கு வந்து சேர்வதற்கு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நம்முடைய கடந்த காலங்களில் நிறைய தவறுகள் நேர்ந்திருக்கலாம், நிறைய குற்றம் குறைகள் இருக்கலாம். அதையெல்லாம் நாம் எதிர்பார்க்கின்ற பொழுது, அதை எதிர்கொள்கின்ற பொழுது நாம் அதன் விளைவுகளை கண்டு அஞ்சுகிறோம். நம்முடைய கடந்த கால தவறுகளுடைய விளைவுகள் நம்முடைய தற்கால துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றன. அந்த துன்பங்கள் அனைத்தையும் நாம் கண்டு பயப்படாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த செக்கரியாவினுடைய நல்ல எடுத்துக்காட்டை எடுத்துக்கொண்டு அவைகளை பொறுமையோடு அணுகி அந்த தவறுகளிலிருந்து நம் தற்காலிக வாழ்க்கைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றுதான், இங்கிருந்து நான் எங்கு செல்ல போகிறேன்? என் வாழ்வில் தவறு செய்து விட்டேன், அதன் விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன், இங்கிருந்து நான் எங்கு செல்ல போகிறேன் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படி நாம் கேட்கின்ற பொழுது நமக்கு ஒரு புதிய பாதை கிடைக்கும். நாம் மீண்டும் நல்வழியில் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த பாடம், இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் இந்த புதிய ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த 2023வது ஆண்டு முடிவுக்கு வரப்போகின்றது. இந்த ஆண்டு முழுவதையும் நம்முடைய வாழ்வை நாம் அலசி பார்த்து நாம் எந்த வகையிலெல்லாம் நாம் விழுந்து போயிருக்கிறோம், எந்த அளவிலெல்லாம் நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ தவறி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்து அந்த தவறுகளிலிருந்து நாம் புதிய வாழ்வுக்கான புதிய பாதைகளை, புதிய பாடங்களை ஏற்படுத்தி கொள்வோம். அப்படி நாம் புதிய பாடங்களோடு இந்த புதிய ஆண்டை அணுகி நாம் நம்பிக்கைக்குரிய இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.